அண்மைச் செய்தி. தமிழகத்தில் டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்ததில் நடந்த முறைகேடு தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரிக்க கோரிய வழக்கில் தமிழக அரசு லஞ்ச ஒழிப்புத்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கின்றன. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் இருக்கிறார். சுரேஷ், வணக்கம். இந்த உத்தரவில் உள்ள சாராம்சங்கள் என்ன? கூடுதல் விவரங்கள். வணக்கம். தமிழகத்தில் 2021 முதல் 2021 ஆண்டுகளுக்கு இடையில் 45,800 டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்வதற்காக 1,182 கோடி ரூபாய் அளவுக்கு டெண்டர் கோரப்பட்டது. இந்த டெண்டர் ஆவணங்களை ஆய்வு செய்ததில் ஒப்பந்ததாரர்களை லாபமடைய செய்ததன் மூலமாக அரசுக்கு 397 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாகவும் இது சம்பந்தமாக லஞ்ச ஒழிப்புத்துறையில் அளித்த புகார் மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அறப்போர் இயக்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் இந்த முறைகேட்டில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, டான்ஜெட்கோ தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் ராஜேஷ் லக்கானி உள்ளிட்டோருக்கு எதிராக சந்தேகம் கொள்வதற்கு ஆதாரங்கள் உள்ளதால் உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு இந்த முறைகேடு குறித்து விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் PS ராமன் ஆஜராகி இந்த பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் கேட்டுக்கொண்டார். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி மனுவுக்கு பதிலளிக்கும்படி பொதுத்துறை செயலாளர் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஜூன் முதல் வாரத்திற்கு தள்ளி வைத்திருக்கிறார். விரிவான தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.